பாவ ஆத்மாவான மனுக்குலத்திற்கு மீட்பின் பொருளாகிய 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்து நேற்றைய மாலை 5 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை என்றுதான் சொல்கிறார். பைபிள் புத்தகத்திற்கு நம்ம மரணம் அடைந்தார் என்று சொல்லுவோம். இப்பொழுது நம்ம இப்ப சொல்லுறாங்க ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் இறைமனிதன் இயேசு கிறிஸ்து பார்க்கிறவங்க பார்த்துட்டு நீங்க இடது இருக்கிற கதவு வழியா நீங்க வெளியே போகலாம். நீங்க போகும்படி கேட்கிறோம். நீங்க எழுதும்படி கேட்கிறோம். நான் போட்டா வர லாக்லாம் முன்னாடி Hallelujah. Jesus, hallelujah. ராஜ்யத்தலைகளை பாரம்பரியாக நீ தந்த இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். பூமியில பல பாடுகள் வெளிப்பட்டிருந்தோம். இறுதி ஆராதனை நடக்க ஆராதனை
ஆண்டவரே இந்த வார்த்தைகள், ஆண்டவரே இந்த ஜெபங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தாருக்கும் உறவினர் யாவருக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நீ கிருபை உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள்னு சொன்ன தேவன். ஆண்டவரே சகல விதத்திலும் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆண்டவரே தேவதி அஞ்சலி ஆராதனை உங்களுக்கு குடும்பத்தார் யாவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சபையாருக்கு சமாதானம் உண்டாகட்டும். நாட்டாவே ஆண்டவரை துதிக்கிற உயிரோடு பிள்ளைகளை பார்க்க இன்னும் மறிக்கிறவர்கள் மாற்றமான்னு சொன்னதை போல அவர்கள் ஓடின ஓட்டத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை தந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதல் தேவன் சீராக மூத்த ஊழியர் கொடுத்த மகனும் ஊழியக்காரர் இவர்கள் இளம் பிராயத்திலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்த சகோதரி. 35 ஆண்டுகளாக என்னுடைய உறவுல ஒரு அண்ணனுடைய மகன். அவர் நிறைய படிச்சவர், வேளாண்மை கல்லூரியில் பேராசிரியர். அவர் பல சபைகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அநேக பாடுகளை கடிதத்திலும் மனதிலும் பாத்துட்டீங்களா? முட சொல்லாம பார்க்காதீங்க, தூரமா இருந்து வந்து செய்தாக பண துயரம் அங்கே இல்லை, வருத்தம் செய்தாக பண துயரம் அங்கே இல்லை, வென்றிடவாந்திட்டே விண்ணவர் பாதம் சேர்வே, வென்றிடவாந்திட்டே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே வேண்டு காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பின்பற்றுவே, பரலோகமே என் சொந்தமே என்னை காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமோட நான் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமோட நான் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராமல் ஓடிருந்தே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானோ ஆயத்தமாகிடுவே, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே,
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிவன் ராஜா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த சுதந்திரம் பாசமாக்காக ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் இளைப்பாறும்படியாக நீ தந்த இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்பா. பூமியில பல பாடுகள் ஆண்டவரே அவர்கள் பட்டிருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நிச்சயம் அடையும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்கள் கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளிலே நேற்று தினத்தில் ஒரு இளைப்பாறும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. அருமையான ஆண்டவரை துதிக்கிறோம். அக்காவுக்கு இழந்திருக்கிற அருமையான பாஷையாவுக்கு நல்ல ஆறுதலையும், மகனுக்கு நல்ல ஒரு ஆறுதலையும், சபையார் யாவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போது நடைபெறுகிற இந்த இறுதி ஆராதனை, நடக்க ஆராதனை ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த ஜெபங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தாருக்கும் உறவினர் யாவருக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நீ கிருபை உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் சொன்ன தேவன் ஆண்டவரே, சகல விதத்திலும் ஆறுதல் அளிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் விளக்கு நீர் ஆறுதல் தருவீராக. இந்த ஜபத்தினாலே இந்த ஆராதனையை நேராக நடத்துகிற அருமையான போதவர்களை மறைத்துக் கொள்வீராக. இந்த இறுதி அஞ்சலி ஆராதனை எங்களுக்கு குடும்பத்தார் யாவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சபையாருக்கு சமாதானம் உண்டாகட்டும். நேற்றாவே ஆண்டவரை துதிக்கிற உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கல் முன்ன நயிக்கிறவர்கள் பாக்கியமான்னு சொன்னது போல அவர்கள் ஓடின ஓட்டத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை தந்த தேவனே சோத்திரம்ப்பா. ஆறுதல் தேவன் கூட இருப்பதாக இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயா பாஸ்டர் டேவிட் சண்முகம் அவர்கள் வார்த்தை சொல்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு நாமத்தினால உள்ளாருக்கும் இந்த துக்க நேரத்திலே நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சகோதரியை நாம் எல்லாரும் நன்கு அறிந்து இருக்கிறோம். அவருடைய கணவனார் மூத்த ஊழியர், கொடுத்த மகனும் ஊழியக்காரர். இவர்கள் இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு ஊழியம் செய்த சகோதரி. இருக்கிற ஒரு 35 ஆண்டுகளாக நாங்கள் குடும்ப ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கவில்லை. நான் உடன் பிறந்த சகோதரர்களைப் போல அன்றிலிருந்து இந்த வரைக்கும் நாங்கள் இருந்து வருகிறோம். அவர்களுக்கு தெரியாத ஒன்றையும், இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியாத ஒன்றை எதையும் யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் ஒரு சில வசனங்களை உங்கள் நினைவில் கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது: மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்க வேண்டாம், சிறைப்பட்ட போனவனுக்காகவே அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. இந்த தீர்க்கதரிசி இந்த வசனத்தை நமக்கு முன்னாக வைத்துவிட்டு போயிருக்கிறார். இப்போ மரித்தவனுக்கு அழாம யாருக்கு தான் அழறதுன்ற கேள்வி உலகத்தார் கேட்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இதிலே அதில் பதில் சொல்லிட்டு இருக்கார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கொஞ்சம் கூட நேரம் தலைகாணி அட்ஜஸ்ட் பண்ணு. வருத்தம்
செய்தாக மன துயரம் அங்கேயே வருத்தம் Praise God. Hallelujah. Jesus, hallelujah. பாதம் சேரே அலோகமே என் சொந்தமே ஏந்து காந்தனோ இயேசு என் நம்பிக்கையா. அதுவரே சோதரம் பாசமாக்காக இதுவரை நம்முடைய ராஜ்யத்திலே பாரம்பரியாக நீ தந்த இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். பூமியில பல பாடுகள் அதுவரை அவர்கள் பட்டிருந்தாக இந்த இறுதி அஞ்சலி ஆராதனை எங்களுக்கு இந்த குடும்பத்தார் யாவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சபையாருக்கு சமாதானம் உண்டாகட்டும். அத்தாவே அவர்களை துதிக்கிற உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், முன்னே மறிக்கிறவர்கள் வாக்கியவான் சொன்னது போல அவர்கள் ஓடின ஓட்டத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை தந்த தேவனே ஸ்தோத்திரம்ப்பா. ஆறுதலை தேவன் கூட இருப்பதாக அழைப்பின் சத்தம் கேட்டு ஏன்னு காலினோ அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயம். என் தாயார் இவ்வளவு அன்பானவங்க, நல்ல குணங்கள் நிறைய இருக்கிறது. அநேக பாடுகளை கடிதத்திலும் மனத்திலும் பற்றி முயற்சிக்கோங்க. பரலோகத்தில் அம்மாவை பார்த்து பார்த்துட்டீங்களா? முட சொல்லாம பார்க்காதவங்க தூரமா இருந்து வந்துருங்க. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடும். இறுதி ஆராதனை நடக்க ஆராதனை அனைவரே இந்த வார்த்தைகள் அனைவரே இந்த ஜபங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தாருக்கும் உறவினர் யாவருக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் உண்டாகும்படியாக அனைவரே நீ கிருபை எங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் சொன்ன தேவன் அனைவரை சகல விதத்திலும் ஆறுதல் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. பார்த்தவங்க கொஞ்சம் தூரமா வந்துருங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஊழியக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, வெளியே இருந்து தூரத்துல வந்திருக்காங்க. என் தாயார் இவ்வளவு அன்பானவங்க, நல்ல குணங்கள் நிறைய இருக்கிறது. அநேக பாடுகளை கடிதத்திலும் மனத்திலும் பற்றி முயற்சிக்கோங்க. பரலோகத்தில் அம்மாவை பார்த்து பார்த்துட்டீங்களா? முட சொல்லாம பார்க்காதவங்க தூரமா இருந்து வந்துருங்க. கொஞ்சமா போடுங்க. இந்த உப்பெல்லாம் குழியில் போட்டுடுங்க. இதெல்லாம் வேண்டாம், கீழே குழியில் போடுங்க. குழியில் தான் போட்டு குழியில் போடுங்க.
மண்வெட்டி கீழே போட்டுங்க இது மண்ணை சச்சிடாதீங்க ஆப்போசிட்ல வரும் அவர்கிட்ட கொடுங்க, அவர் கொட்டுறாரு. அப்படி கையில வரல சுத்திக்காதீங்க. ஜபம் இருக்குது. மூத்த ஊழியர், கொடுத்த மகனும் ஊழியக்காரர், அவர்கள் இளம் பிராயத்திலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்த சகோதரி. அடுத்த ஒரு 35 ஆண்டுகளாக நல்ல ஆசீர்வாத ஊழியத்தை கொடுத்து ஊழியத்தின் ஒரு மேன்மையை காணும்படியாக தேவனாக கத்தர் யாராவது முகம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் பார்த்தவங்க கொஞ்சம் தூரமா வந்தீங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஊழியக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க, வெளியே தூரத்தில் வந்திருக்காங்க. இந்த உப்பெல்லாம் குழியில் போட்டு மண்வெட்டி செய்வார் ஓட்டத்தை ஜெயமு. நேரம் வச்சுட்டு தான் காரியம் எடுக்கணும். மண்ணை சச்சிடாதீங்க. நேரம் இருந்தால் பார்த்துங்க. நேரம் இருந்தால் கயிறு எடுங்க. இந்த உப்பெல்லாம் குழியில் போட்டு இதெல்லாம் குழியில் போட்டு மண்வெட்டி நேரம் வச்சுட்டு தான் காரியம் எடுக்கணும். மண்ணை சச்சிடாதீங்க. நேரம் இருந்தால் பார்த்துங்க. நேரம் இருந்தால் கயிறு எடுங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துக்க நிகழ்விலே
எங்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கலாம். நன்றி நல்ல ஆண்டவரே, மாலை வேலைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்கு நிகழ்வில் எங்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிற எங்கள் தேவன் அன்பான சகோதரருக்கும் மகனுக்கும் உறவுகளுக்கும் நீர் கொடுக்கணுமாக ஜெபிக்கிறோம். இப்போது கூட கர்த்தாவே, இந்த சரீரத்தை உங்களுடைய வார்த்தையின்படி மண்ணுக்குள்ளே நாங்கள் விதைத்து கடந்து போக போகிறோம். கர்த்தாவே, ஒரு நாளிலே இது முளைத்து எழும்பும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நிலையான ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டுமாக்களை ஜெபிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் தானே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. குறிப்பாக சகோதரரையும் மகளையும் ஆறுதல் படுத்துங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள் வந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆலோசனையாக சொல்லி ஆண்டவரே ஆறுதலுக்காக ஜெபித்து கடந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் வந்திருக்கிற ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவரே இந்த அடக்க இறுதி ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சரீரத்தை கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதேயும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்தின சிநேகமும் சகல விதமான ஆறுதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருந்து காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆறுதல் ஜெப கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு கானூர் நகரில் இருக்கிற கிறிஸ்துவின் திருச்சபையில் காலை 10 மணிக்கு நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி கேட்கிறோம். நாளை காலை 10 மணிக்கு. மண்ணு போடுறவங்க நீங்க போடுங்க. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனை